தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். வாய்ஸ் கேட்குதுங்களா? ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். கவிதை நயத்தோட என்னை வரவேற்ற உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிபிஏ ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தேடல் மிகப்பெரிய தேடல். யாராக இருந்தாலும் சரி, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், இனிமேல் தான் காலேஜ் போக போகிறேன், இல்லை ஆல்ரெடி 5 வருஷம் டீச்சிங் லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், 10 வருஷம் வெளியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எத்தனை விதமான கேட்டகரைஸில் நம்ம இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லை, நான் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிற தேவை மிக அவசியமான ஒன்றா போச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் ஆரம்பத்தில் ஒரு விலையாகவும் நம்ம அங்கே போய் சேரும்போது இருக்கிற விலை வேற விலையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா தேவைகளையும் நம்ம பூர்த்தி செய்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பும் அமையறதில்லை. காரணம் என்னன்னா, நம்மளும் எல்லாரும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு அமையறதில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் பிளான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களோட மொபைலை நம்மளோட வாழ்க்கையே மாற்ற போகக்கூடிய ஒரு ஆப்ஷனுக்காக ஒரு 20 நிமிடங்கள் ஒரு ஒத்துழைப்பு தந்து, புதுசாக என்ன நம்ம ஒன்று கற்றுக்கிறதுக்குன்னு வரப்போகிறோம் இல்லைங்களா, அதை கற்றுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மனப்பாங்கோட ஒரு பக்குவத்தோடு வருவோமோ, அதே பக்குவத்தோடு வந்து அத்தனை பேரும் இதனோட மதிப்பு என்ன, எந்த அளவுக்கு உயர்ந்து வானளவு உயர்ந்து நிற்குதா இல்லை மலையளவு உயர்ந்து நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் பார்த்து உணரணும்னு நான் கேட்டுக்கிறேன். மேம் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே ஃபைன். தேங்க்யூ மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அகெயின் நம்ம ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நம்மளோட தேடல்கள் எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான விடையும் நம்மளோட பிபிஏ ஸ்பீட் கேஷாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய இடத்துல எல்லாத்தையும் பார்த்து வந்தாச்சு, பல விதங்களை கேட்டு வந்திருப்போம், பல இதை புரிஞ்சு வந்திருப்போம், பல இதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருப்போம். எப்படி வந்திருந்தாலும் சரி, உங்கள் அழைச்சிக்கிட்ட வந்த நபருக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்காக வர வைக்கல, உங்களோட பொருளாதார முன்னேற்றத்தை மாற்ற வைக்கணும்னு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவரோட பொருளாதாரம் மாற்றமல்ல முன்னேற்றமாவே மாறிடுச்சுன்னு உணர்ந்தபடியாக தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வந்திருக்காரு. அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்ச அந்த நல்லுள்ளங்களுக்கு உங்களின் சார்பாகவும் என்னையின் சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிட்டு நம்மளோட ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போயிடலாம் நண்பர்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பிபிஏ ஸ்பீட் கேஷ் அப்படின்னா என்னன்னா, பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். பீப்புள் டு பீப்புள், மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் அப்படின்னா நம்மளோட பிபிஏ ஸ்பீட் கேஷ். ஓகேங்களா? என்ன ரீசன்னா, இத்தனை தேவையும் யாருக்கு இருக்கு? நம்மளோட மக்களுக்கு தான் இருக்கு. அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு நம்மளோட பொருளாதாரத்தையும் முன்னேற்றிட்டு நம்மளை நம்பி வந்தவங்களோட பொருளாதாரமும் முன்னேற்ற வைக்கிற மாதிரி மக்களால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் நம்மளோட பிபிஏ ஸ்பீட் கேஷ். ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னு எடுத்துக்கிட்ட மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது அகிம்சை விதமான ஆயுதம். அந்த ஆயுதத்தோட பேர் என்ன அப்படின்னா உதவி. ஸோ எப்பவோ கேள்விப்பட்ட மாதிரி வார்த்தையா இருக்கலாம், அப்பப்போ எங்கேயோ ஒவ்வொரு இடத்துல கேள்விப்பட்டுட்டு இருக்கிற வார்த்தையாகவும் இப்போ நம்மளுக்கு தெரியலாம். காரணம் என்னன்னா, அவங்கவுங்களுக்குன்னு ஏற்படக்கூடிய பொருளாதார சூழ்நிலை தான் இதற்கு காரணம். ஸோ உதவி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மனப்பாங்கு வச்ச நம்ம அத்தனை பேர்த்துக்கும் பிரபஞ்சம் நிறைய வாரி வழங்க இருக்கு. அது என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம உதவி கொடுக்குற 1000 ரூபாய், இதுதான் நம்மளோட பிபிஏ ஸ்பீட் கேஷோட நம்ம டொனேட் பண்ணக்கூடிய அமௌண்ட். ஸோ 1000 ரூபாய் அந்த உதவி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பயன்படலாம். ஒரு சிலருக்கு மருத்துவத்துக்காக பயன்படலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்வித்தொகை கட்டுவதற்கு பத்தாமல் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தலாம், ஒரு சிலருக்கு மெடிக்கல் செலவுக்காக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த உதவித்தொகை அவங்களுக்கு போய் சேரும். அப்படி ஒரு உதவித்தொகை அவங்களுக்கு போய் சேரும்போது அவங்களோட மனசு இருக்கிற பார்த்தீங்கன்னா, மனப்பூர்வமாக நன்றி அப்படிங்கிற ஒரு மனசு சொல்லும்போது நம்ம வானளவு உயர்ந்தவங்களா அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான் நம்மளோட பிபிஏ ஸ்பீட் கேஷ்.
அதில் எந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இதுக்கு முன்னாடி நிறையா பார்த்தாச்சு, நிறையா கேள்வியும் பட்டாச்சு, நம்மளும் எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு. பட் அதை தாண்டி நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷில் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்னென்ன இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருப்போமோ அதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை நண்பர்களே. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே கம்பெனி கிடையாது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா பக்கம் பார்த்துருப்போம். பல பக்கம் கம்பெனி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, பல பக்கம் பிரான்ச்சும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, பல பக்கம் ஆஃபீஸ் இருந்திருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமௌண்ட்டும் டிரான்சாக்ஷனும் கம்பெனிக்கு போயிட்டு வந்தபடியாக சர்வீஸ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த சொல்லக்கூடிய அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷில் கிடையாது நண்பர்களே. கம்பெனியும் கிடையாது, ஓனர் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, எந்தவித சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. ஏன்னா எந்த அமௌண்ட்டு சென்ட் பண்ணாலும் ரிசீவ் பண்ணாலும் கம்பெனின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கம்பல்சரி எதுக்கு போகும் அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிற கேட்டகரைஸ்க்கு போகும். இங்கே கம்பெனி இல்லாதபடியாக எந்த சர்வீஸ் சேவை கட்டணம் இல்லாமல் ரன் ஆகக்கூடியதான் நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஏதாவது இருக்கா மேடம்? உதவின்னு ஒரு 1000 ரூபாய் சொல்லிட்டீங்க, அது ஓகே. அதை தாண்டி மறுபடியும் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 10 லட்சம் இது போட சொல்லிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கலாம். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை நண்பர்களே. உதவி மட்டுமே, அது 1000 ரூபாய் மட்டும்தான். சரிங்களா? அதே மாதிரி நோ ரினிவல். இங்கே ரினிவல் அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை. என்ன ரீசன்னா, கம்பெனின்னு ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற கம்பெனி அடுத்த வருஷமும் ரன் ஆகிறதுக்காக நம்ம ரினிவல் பண்ணுவோம். இங்கே அந்த வாய்ப்பும் இங்கே கிடையாது. இங்கே ஏதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இது இருக்கா மேடம்? முதல்ல அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இங்கே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது நண்பர்களே. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா டெய்லி செய்யக்கூடிய வேலைக்கே அடுத்த நாள் கட் ஆஃப் வச்சு நம்ம அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. ஸோ இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க மேடம், ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு இது சேல் பண்ண சொல்லிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கடைசியாக யோசிக்கிறீங்க. அப்படியும் கிடையாது, இங்கே ப்ராடக்ட்டும் கிடையாது நண்பர்களே. ஏன்னா முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு விதமான ப்ராடக்டாக இருக்கும். ஒவ்வொரு விதமான கம்பெனி ஒவ்வொரு விதமான டிசைனில் என்னாகும், நம்மளுக்கு ப்ராடக்டை சேல் பண்ண சொல்லி வந்துட்டுருக்கோம். நம்மளும் வாழ்வாதாரம் மாறும்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு போயிட்டு இருந்திருப்போம். பட் அந்த மாதிரி இங்கே எந்த ப்ராடக்ட்டும் இல்லாமல், ஸோ இத்தனையும் எதுவுமே இல்லாமல் நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் ரன் ஆக போகுது நண்பர்களே. அப்படின்னா அப்போ என்னதான் இதுக்குள்ளே இருக்குது மேடம்? மேக்ஸிமம் 90% இல்லைன்னு சொல்லிட்டீங்க. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்குது நண்பர்களே. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 100% சிஸ்டம் ஒர்க். ஸோ 100% சிஸ்டம் ஒர்க் அப்படின்னா நம்மளோட திட்டம், நம்மளோட உதவித்தொகை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கிட்ட இருந்து வாங்கணும், அந்த மாதிரி நம்மளோட வேலைகளை நம்மளுக்கு செய்ய யாரோ ஒருத்தர் சொல்லணும் இல்லைங்களா? அந்த யார் நம்மளுக்கு அந்த வேலையை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் தான் சொல்லுது நண்பர்களே. அப்போ 100% பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அனுப்பக்கூடிய உதவித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா 100% பேமெண்ட் மெத்தடு. எதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா P2P மெத்தடு. P2P மெத்தட்னா என்னன்னா பீப்புள் டு பீப்புள் மெத்தட். நம்ம அனுப்பக்கூடிய அமௌண்ட்டு வேறு யாருக்காவது இடையில உள்ள போயிட்டு புரோக்கர் மாதிரி இருக்கிறது அமௌண்ட்டுக்கு இது போயிட்டு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அதுக்கும் வாய்ப்பில்லை நண்பர்களே. ஒரு மக்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு பீப்புள்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம், ஒரு பீப்புளுக்கு அனுப்புகிறோம், அவ்வளோதான். இங்கே இடையில இன்டர்மீடியேட்டர் எதுவும் கிடையாது. டைரெக்டாக பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் மட்டும்தான். சரிங்களா? 100% டிரான்ஸ்பரன்சி. 100% டிரான்ஸ்பரன்சினா நிறைய கம்பெனியெல்லாம் இருந்தது பார்த்துருப்போம் ப்ராஜெக்டில். ஆனால் அந்த கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு சில டைமில் கம்பெனி வச்சு நடத்தினவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நிறையா பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்போ இங்கே எதுவுமே இல்லைங்கிறப்ப சிஸ்டத்தில் என்னதான் நடக்குதுன்னு நான் எங்கேயாவது போய் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு யோசிக்கலாம். பல பேர் யோசிக்காம கொஸ்டினாவே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். காரணம் என்னன்னா இது வரைக்கும் பார்த்ததுல அந்த மாதிரி பார்த்துட்டு வந்ததுதான் நம்மளுக்கு காரணமே தவிர வேற எதுவும் இருக்காது. ஸோ 100% வெளிப்படைத்தன்மை நம்மளோட சிஸ்டத்தில் என்ன இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு அப்படின்னு அக்யூரேட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. நாளைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 4:30க்கு ஆரம்பிக்கப்படுது. 4:30 பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்துடன் கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் அதில் ஜூம் மீட்டிங்காக தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் ஆரோக்கியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிஸ்டத்தில் என்ன டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு 5 மணிலிருந்து
நம்மளோட சிஸ்டத்தோட அப்டேஷன் என்ன, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எத்தனை பேர்த்தோட பொருளாதார முன்னேற்றங்கள் மாற்றுறதுக்கு உண்டானவங்க புதுசாக உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற அத்தனையோட டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு 100% வெளிப்படைத்தன்மையாகவே இருக்கும். உங்களுக்கு எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புது நபர்கள் அத்தனை பேருமே நாளைக்கு மார்னிங் செஷனும் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கு நண்பர்களே நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் ப்ராஜெக்டில். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உதவின்னு ஒரு வார்த்தையை, மிகப்பெரிய ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம். அது எந்த மாதிரி நம்மளுக்கு கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிள் நான் இதனோட பெரிய தாரக மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதவி கொடு உதவி பெறு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கறக்கு மனசு வரணுங்க. அப்பதான் பெறருக்கு என்ன பண்ணும், பிரபஞ்சம் ஒரு வழிவகை செய்யும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு கொடுத்துருக்கலாம், ஒரு சிலர் யோசிச்சுட்டு கொடுத்துருக்கலாம், ஒரு சிலர் ஏதோ ஒரு வேலைக்காக வச்சிருக்கிற அமௌண்ட்டை கொடுத்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்டது உதவியாகவே கன்சிடர் பண்ணுறபடியா நம்மளுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு மிகப்பெரிய அளவா இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துளி தான். அதனோட நம்ம மனசு தான் நம்மளுக்கு பிரபஞ்சம் பல மடங்கா திருப்பி தரப்போகுது. பல மடங்கு அப்படின்னா எத்தனை மடங்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு நம்ம 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா உதவி கொடுத்துட்டோம், கண்டிப்பா உதவி நம்மளுக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறதான் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ஒரு மதிப்பா இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்றோம். அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 நபர்கள் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? நம்ம ஒரு நபருக்கு 1000 ரூபாய் உதவி செஞ்சோம். பிரபஞ்சம் 2 மடங்கா நம்மளுக்கு என்ன பண்ணுது, 2 நபர்கிட்ட இருந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் நம்மளுக்கு சென்ட் பண்ணுது நண்பர்களே. அப்ப நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்த அமௌண்ட்ல இருந்து 1500 ரூபாய் அடுத்தவங்களுக்கு திரும்பவும் நம்ம இன்னொரு உதவியா அனுப்புறோம். அது இங்க அப்கிரேடா சொல்லப்படுது. அப்ப அப்கிரேடா 1500 அனுப்பிடுறோம். மீதி இருக்கக்கூடிய தொகை 500 ரூபாய் நம்மளுக்கு முதல் ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணப்படுது. அப்ப என்னன்னா மிகப்பெரிய ஒரு உதவி அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்டா நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய். ஓகேங்களா? ஸோ இது மிகப்பெரிய ஒன்று, கரெக்டுங்களா? ஏன்னா உதவின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்த தொகையை மறந்துடுவோம். உண்மை அதுதான். அதுக்காக தான் நம்ம உதவி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டையே யூஸ் பண்ணுவோம் எங்கேனாலும். எங்கேயாவது பாருங்க, கோயில் கட்டுறதுக்கு நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, நன்கொடை வசூல் பண்ணுவாங்க. நம்ம அந்த அமௌண்ட்டை நினச்சிக்கிட்டா இருக்கோம்? இல்லை. ஒரு சிலர் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு அமௌண்ட் கேட்பாங்க. யாராவது நினச்சிக்கிட்டா இருக்கோம்? இல்லை. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கேட்பாங்க ஒரு சிலர், கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான், நம்ம கொடுத்துட்றோம். ஓகே, நம்மகிட்ட இருக்கு, என்ன பண்ணிடுறோம், நல்லா இருங்க, நல்லா கட்டுங்க, பார்த்து கட்டுங்கன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம். அப்போ அதை யாரும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் பிரபஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு உதவின்னு அப்படின்னு கொடுத்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு திருப்பி நம்மளுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குன்னு இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2வது லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபாய் உதவித்தொகை கொடுத்த நம்மளுக்கு 4 பேர்த்துக்கிட்ட இருந்து 1500 ரூபாய் நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது. அப்போ 4 பேர்த்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உதவியாக பெறக்கூடிய அமௌண்ட்டு 6000 ரூபாய். அந்த 6000 ரூபாயிலிருந்து எகெயின் திரும்பவும் உதவி பண்ணுறோம். இந்த உதவியெல்லாம் நம்மளா செய்ய போகக்கூடியது கிடையாது. சிஸ்டம் நம்மளுக்கு கொடுக்குது, நம்ம அதிலிருந்து உதவி அனுப்புகிறோம் நண்பர்களே. அப்போ 2500 ரூபாய் அடுத்த உதவியாக கொடுக்குறோம். அது அப்கிரேடு, செகண்ட் லெவல் அப்கிரேடாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6000ல் மீதி இருக்கக்கூடிய தொகையில் 3500 இருக்குது. அதில் தான் பாருங்கள் நண்பர்களே, குளோனிங் ஐடின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. குளோனிங் ஐடிக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம்னா ரீபர்த் ஐடின்னு சொல்லலாம். ரீபர்த் அப்படின்னா நம்ம பேர்லேயே இன்னொரு ஐடி ரீபர்த் ஆக போகுது. அப்போ உஷாராணிங்கிற பேர்லேயே இன்னொரு உஷாராணி என்ன ஆகுது, ரீபர்த் ஐடியாக வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா சிஸ்டம் என்னோட பேர்லேயே, நீ ஆல்ரெடி ஒரு 1000 ரூபாய் நீங்கள் உதவித்தொகை கொடுத்துட்டீங்க, இன்னொரு டைம் நீங்களும் உதவியே செய்ய போகிறீங்க, அந்த உதவித்தொகை நீங்கள் கொடுக்கல, நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் என்னோட பேர்லேயே 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணிடுது, சிஸ்டம் என்ன மேலே கொண்டு வந்துடுது நண்பர்களே. அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த ரீபர்த் ஐடியும் என்னோட வருமானத்தை பார்க்கறக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்கள். ஸோ ஸ்பான்சர் தான் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னோட பொருளாதாரம் எப்படியாவது மாறாதான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது எனக்கு கொண்டு வந்து கொடுத்த ஸ்பான்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாயும், அதனோட மீதி இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் என்னோட 2வது ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் வருமானமாகும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாயும், மொத்தம் 2500 நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ என்னோட
பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சு. வந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க, நான் கொடுத்த 1000 ரூபாய் உதவித்தொகை குறைஞ்சபட்சம் 3 மாதங்களுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 மடங்குக்கு மேலே எனக்கு திருப்பி கொடுக்குற அளவுக்கு சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளே நினைக்காததெல்லாம் பிரபஞ்சம் நடத்தி காட்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. 3வது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இதில் இருக்குன்னா 2500 நம்மளுக்கு அனுப்பிச்சோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு 8 நபர்கள் 2500 உதவி செய்ய காத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம 8 பேர்த்துக்கிட்ட இருந்து 2500 ரிசீவ் பண்ணக்கூடிய மொத்த உதவி பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய். ஸோ 20,000 ரூபாயை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த உதவியாக நம்ம என்ன பண்ணிடுறோம், 10,000 ரூபாய் கொடுக்குறோம். இது அடுத்த லெவல் அப்கிரேடுக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மீதி இருக்கிற அமௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோனிங் ஐடி 2000. ஓ பார்த்தீங்களா. ஸோ ஒன்று தான் அப்படின்னு சொல்லி முடிக்க அடுத்த செகண்ட்லேயே அடுத்த லெவல்லையே இன்னும் கொஞ்சம் பிரமிப்பா 2000 ரூபாய் கொடுத்து சிஸ்டம் இன்னும் உங்கள் பேர்லேயே இன்னும் 2 ஐடி என்ன பண்ணுது, ரிஜிஸ்டர் பண்ணி தர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா என்ன காரணம், முதல்ல பார்த்தீங்கன்னா 1000 தான் கொடுத்துச்சு, ரெண்டாவது அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்துருக்கு. அதுக்கடுத்த லெவலையும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதனோட எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுறேன். ஸ்பான்சருக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய், மீதி இருக்கிற 20,000த்தில் 10,000 அடுத்த லெவலுக்கு கொடுத்தாச்சு. ரீபர்த் ஐடிக்கா 2000 அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு உதவிக்கு 1000, 2 உதவி நம்ம செய்ய போகிறதுனால 2 ரீபர்த் ஐடி என்னோட பேர்லேயே வரப்போகுது. ஸ்பான்சருக்கு 2000 ரூபாய் ஸ்பான்சர் இன்கமாகவும் மீதி இருக்கிற 6000 ரூபாய் என்னோட 3வது ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 8500 ரூபாய் நான் ரிசீவ் பண்ணியிருப்பேன் நண்பர்களே. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 4வது லெவல். 4வது லெவலில் 10,000 ரூபாய் உதவித்தொகை அனுப்பிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அதுலேருந்து 16 மடங்கு நம்மளுக்கு உதவி கொடுக்கறதுக்கு 16 பேர் ரெடியாக இருக்காங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம ரிசீவ் பண்ணக்கூடியது உதவியாக பார்த்தீங்கன்னா 1,60,000 உதவி ரிசீவ் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கெங்கேயோ வந்தோம், 1000 ரூபாய் தான் போட்டோம், நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக ஒரு உதவி செஞ்சோம். அது பாருங்க, இது எப்படி நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி அளவுக்கு நம்மளுக்கு உதவி வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம எல்லாருமே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே 1,60,000 வாங்கிட்டோம், மறுபடியும் இதை வச்சு வேற ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நண்பர்களே. நம்மளோட அடுத்த படியில் அடுத்த உதவி கிடையாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருந்து 5000 ரூபாய் திருப்பி என்ன பண்ணுது, ரீபர்த் ஐடியா கன்சிடர் பண்ணுது. பாருங்க, ஃபர்ஸ்ட்ல 1000, ரெண்டாவது 2000, மூணாவதுல 5000. அப்போ 5000னா நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு 1000 இருந்தால் போதும்னு சொன்னோம். அப்போ 5 பேருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், உதவி செய்ய போகிறோம். அப்போ என்னோட பேர்லேயே 5 ரீபர்த் ஐடி இந்த இடத்துல வரப்போகுது நண்பர்களே, சிஸ்டமாக எனக்கு கொடுக்குது. கரெக்டுங்களா. ஸோ மீதி இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் ஸ்பான்சருக்கும் மீதி இருக்கிற ஒட்டுமொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,45,000 நண்பர்களே. அப்போ 4 லெவலும் சேர்த்து கூட்டி பாருங்க, 500, 2000, 6000, 1,45,000 மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 1,53,500 ரூபாய் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அப்போ 1000 ரூபாய் கொடுத்த உதவி பார்த்தீங்க அப்படின்னா 153 மடங்காக நம்ம ரிசீவ் பண்ணுறோம். 153 மடங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறதுக்கு 8 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அத்தனையும் நம்ம ரிசீவ் பண்ணிடுறோம் நண்பர்களே. இதுதான் மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ரீபர்த் ஐடிக்கும் பாருங்க, என்னோட பேர்லேயே 5 ரீபர்த் ஐடி போடுறதுக்கு அமௌண்ட் மொத்தமாக உதவித்தொகையை எத்தனை அனுப்பணும் தெரியுங்களா, 8000 ரூபாய் கொடுக்கணும். சரிங்களா. ஆனால் நான் ஒரே ஒரு 1000 ரூபாய் தான் உதவி கொடுத்தேன். சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மடங்கா 8000 ரூபாயை சிஸ்டம் முதல்ல எனக்கு என்ன பண்ணுது, என்னோட பேர்லேயே போட்டு உதவியை அனுப்ப சொல்லுது. அப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்கே இல்லைங்க, எங்கேயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்கிறத ஆணித்தனமாக எல்லாரும் உணரணும்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்போ பாருங்க, ஒரே ஒரு உதவி செஞ்சோம், 4 லெவல் மட்டும்தான். 2x2 மேட்ரிக்ஸில் நம்மளோட ஐடிஸ் ஃபில் ஆகுது. குளோபல் ஆட்டோ ஃபில்ல சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் ஃபில் ஆகுங்கிறது தான் இதில் மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் 3 அப்கிரேடு. ஃபஸ்ட்டு 1000 ரூபாய் நம்மளோட உதவியாக கொடுத்தோம். அப்கிரேடுக்குன்னு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3 தொகை. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1500, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2500, மூணாவது பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ இந்த 3 அப்கிரேடு தான் பண்ணணும். ரிசீவ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா 153 மடங்காக ரிசீவ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரியே என்னோட ரீபர்த் ஐடியும் 4 லெவல் கம்ப்ளீட் பண்ணி 153 மடங்கு ரிசீவ் பண்ண போகுது. அப்போ 8 ×
1,53,500 ரூபாய் போட்டு பாருங்க நண்பர்களே, எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அந்த 8 ரீபர்த் ஐடியோட முடிஞ்சிச்சு அப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா 8 மடங்கா ஒவ்வொரு ரவுண்டும் கம்ப்ளீட் ஆகும்போது ரிசீவ் பண்ண போகிறோம். அப்போ 8 × 8 பார்த்தீங்கன்னா 64 ரீபர்த் ஐடி. அப்போ சிஸ்டம் என்னோட பேர்லேயே 64,000 என்ன பண்ணுது, என்னோட பேர்லேயே ஒவ்வொரு ஐடிக்கும் 1000 ரூபாய் சென்ட் பண்ணி என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணி எனக்கு 153 மடங்கு அந்த 64 ஐடிக்கும் சிஸ்டம் எனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ நான் அப்போ வாங்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 98 லட்சம் ரூபாய். அப்போ பாருங்க, எத்தனை விதமாக இருந்தாலும் சரி 8 மடங்கா என்னோட ரீபர்த் ஐடி என்ன ஆயிட்டிருக்கு, எனக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கு. ஆனால் நான் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை மட்டும்தான். சரிங்களா? ஸோ அப்போ அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். அடுத்த ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 64 அப்படிங்கிற என்னோட ஐடி 512 ஐடி என்னோட பேர்லேயே வரப்போகுது. அப்போ அப்படியே அதனோட 8 மடங்கா நம்மளோட அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறக்கே நம்ம காத்துட்ருக்கணும் நண்பர்களே. அந்த அளவுக்கு இதில் மிகப்பெரிய ஆப்ஷன் 8 மடங்கா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷோட ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் புதுசு புதுசாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் நம்ம கொடுக்கக்கூடிய தொகை, ஒரு டைமு தான் 1000 ரூபாய். மீதி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இலவச ஐடியும் என்ன இலவச ஐடி, நம்ம ரீபர்த் ஐடி தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம், இலவச ஐடி. ஏன்னா நம்மளா போட சொன்னாலும் போட்டிருப்போம். ஏன்னா நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1,53,000 ஐ மீன் 153 மடங்கு ரிசீவ் பண்ணுறோம். சிஸ்டம் உன்னோட பேர்லேயே உங்கள் பேர்லேயே நீங்களே 8000 உதவித்தொகை கொடுத்துட்டு உங்கள் ஐடியை போடுன்னு சொன்னாலும் நம்ம எல்லாருக்கும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் எங்கேயுமே பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நாங்கள் பார்க்கவே இல்லை. அப்போ இதில் இருக்குங்கிறப்ப நம்மளே போடுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் சிஸ்டம் நீங்கள் 1000 ரூபாய் உதவி கொடுத்ததுக்கே உங்களோட மிகப்பெரிய ஒரு அந்த மாதிரி ஒரு உதவி கொடுக்குற மனசுக்கு பிரபஞ்சம் நானே என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 8 மடங்கா ரீபர்த் ஐடி இலவச ஐடியாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடியது நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷில் தான். அது மட்டும் இல்லாமல் 4 லெவல் மட்டும்தான். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லெவல், 5 லெவல், 20 லெவல் கூட போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் நம்மளதுல மொத்தம் 4 லெவல்லையே இவ்வளோ பெரிய அமௌண்ட் 153 மடங்கா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட அதே ஒரே ரவுண்ட்லேயே. அப்போ எத்தனை ரவுண்டு ரீபர்த் ஐடி பார்க்க இருக்குது, எத்தனை அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்மளோட பிபிஏ ஸ்பீட் கேஷில் இருக்குது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு 500ல் ஆரம்பித்தாலும் 1000ல் ஆரம்பித்தாலும் லட்சங்களையும் தாண்டி போகக்கூடியது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா 8 ஐடி ரீபர்த் ஐடி என்னோட பேரில் வரும்போதே 8 × 1 1,53,000 போட்டு பாருங்க எவ்வளோ அமௌண்ட் வரும்னு. அதே மாதிரி அடுத்த 8 மடங்கா போகும்போது 64, 512 இந்த மாதிரி போகும்போது நம்ம லட்சத்தில் சம்பாதிப்போமா இல்லை அதையும் தாண்டி சம்பாதிப்போமா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் நண்பர்களே. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அப்படிங்கிறது மிக சந்தோஷமாக எல்லாரும் நம்ம சொல்லிக்கலாம் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கின அமௌண்ட்டே அந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம், வருமானங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸ்பான்சர் இன்கம், அறிமுக வருமானம் அப்படிங்கிறது நம்மளதுல இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. ஏன்னா நம்ம செய்யக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டோம், நானும் போட்டேன், நீங்களும் வந்து போடுங்க, எனக்கு வருமானம் நான் காத்துட்ருக்கேன், நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் நம்மளது இல்லை நண்பர்களே. உதவி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மனப்பூர்வமாக செய்யக்கூடியது தான் நம்ம ஒரு கையில் எடுத்திருக்கோம். அப்போ அதை யாருக்கெல்லாம் நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்குறோமோ நம்ம நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கும் நம்ம சொல்ல போகிறோம். என்னோட வாழ்க்கை தரம் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நான் மனப்பூர்வமாக உணர்றேன். நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லும்போது அவங்களும் வருவாங்க. அந்த ஒரு நல்ல உதவி அவங்களுக்கு நம்ம செஞ்சதுக்காக பிரபஞ்சம் அதுக்கான விலையும் அதுக்கான அதுக்கான சம்பளத்தையும் நம்மளுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும், ஐ மீன் 4 லெவல் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு சிறிய கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2வது லெவல் முடியும் போது ஒரு 2 நபருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது முழு பலனை அடையலான்னு சொல்லியிருக்கு. நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டுமல்ல, நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த அத்தனை நபருக்கும் சொல்லுவீங்க. காரணம் என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் பொருளாதார முன்னேற்றம் வேணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கும்
நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இதனோட வாய்ப்பை கொண்டுட்டு போய் சேர்ப்போம் நண்பர்களே. அப்படி அந்த மாதிரி சேர்க்கும்போது நம்மளுக்கு என்ன இதுல கிடைக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 2 நபரை கொடுத்துருப்போம். அதோட ஒரு 10 நபரை ஆட் பண்ணும்போது சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்துடலாம். இந்த சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படிங்கிறது வரும்போது நம்மளோட நேரடி இணைப்புல மொத்தமா 12 நபர்கள் இருக்கலாம். அந்த 12 நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்பான்சர் இன்கமாக பார்த்துருப்போம். 12,500 ரூபாய் ஸ்பான்சர் இன்கம் பார்த்துருப்போம் ஒரு ரவுண்ட்ல. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ரீபர்த் ஐடி வரும்போது 500 ரூபாய் இன்கமாகவும் ஸ்பான்சர் இன்கமாகவும் அறிமுக வருமானமாகவும் வாங்கியிருப்போம். 2வது ரீபர்த் ஐடியும் 3வது ரீபர்த் ஐடியும் வரும்போது தலா 1000 ரூபாய் 2000 ரூபாய் ரிசீவ் பண்ணியிருப்போம். அப்போ 2500 ஆகுது. 3வதுல பார்த்தீங்க அப்படின்னா கடைசி லெவல்ல ஒரு 5 ரீபர்த் ஐடி நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அந்த 5 ரீபர்த் ஐடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் தலா 2000 ரூபாய் வீதத்துல 10,000 ரூபாய் ரிசீவ் பண்ணுவோம். அப்ப ஒரு நம்மளுக்கு கீழே நேரடி இணைப்புல வந்த ஒருவருக்கு 4 லெவல் கம்ப்ளீட் ஆகி ஒரு லெவல் அவர் முடிக்கும் போது நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12,500 ரூபாயை நம்ம அறிமுக வருமானமா பெறுவோம். அப்ப 12 நபரை நம்ம நேரடி இணைப்புல வரும்போது 12 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும். அந்த 4 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம வாங்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 12 × 12,500 போடும்போது நம்ம 1,50,000 லட்சம் ரூபாய் ரிசீவ் பண்ணுவோம் நண்பர்களே. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியா ஒவ்வொருத்தருக்கும் 8 ரீபர்த் ஐடியா மாறி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து என்ன வாங்குறாங்களோ அதிலிருந்து 8 மடங்கா போட்டு பாருங்க, 12 லட்சம் ரூபாய் நண்பர்களே. அதே மாதிரி தான் தேர்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 64 ஐடி. ஸோ இதே மாதிரி 8 மடங்கா நம்மளோட அறிமுக வருமானமும் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 12 நபர்கள் கொடுத்தால் போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு வருமானங்கள் காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி அதுக்குண்டான போஸ்டிங்கும் இருக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் மேனேஜர் போஸ்டிங். சிஸ்டம் மேனேஜர் போஸ்டிங்க்கு ஆல்ரெடி கொடுத்த 12 நபரோட 13 நபர்கள் அவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கு நம்ம உதவி செய்யும் போது 25 நபர்கள் நம்மளோட நேரடி இணைப்புல இருப்பாங்க. அந்த மாதிரி நேரடி இணைப்புல இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 25 × 12,500 ரூபாய் போடும்போது 3,4 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வருமானமா ரிசீவ் பண்ணுவோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம 2வது ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 மடங்காவும் நம்ம ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 8 மடங்கா அந்த வருமானத்தை ரிசீவ் பண்ணும்போது நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு நம்ம அதை ரீச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம சிஸ்டம் ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரெஃபரல்ல 50 பேர் வரும்போது நம்ம வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரவுண்டு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 6,4 லட்சம் ரூபாய். ஸோ நம்ம நேரடி இணைப்புல அதிகரிச்சுட்டே வரும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அதிக வருமானங்கள் வாங்க போறோம் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல. அதவும் அனலைஸ் பண்ணுங்க. அப்ப என்னன்னா நம்ம உள்ள வந்துட்டோம், மிகப்பெரிய அற்புதமான வருமான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எத்தனை நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு தோணுதோ அத்தனை நபர்களுக்கும் ஒரு நாள் எந்த அன்னைக்கு ஜாயின் பண்ணுமோ அடுத்த நொடி பொழுதுல இருந்தே அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் நண்பர்களே. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளோடவே அவங்களும் ஒவ்வொரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு இதுல வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல வாங்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 50 லட்சம் ரூபாய். தேர்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் 8 மடங்கு 64 போட்டு பாருங்க. இந்த அளவுக்கு வருமானம் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டைரக்டர் போஸ்டிங். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேரடி இணைப்புல சதம் அடிச்சோம் அப்படின்னா 100 நபர்கள் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்கம் பாருங்க 12,5 லட்சம் ரூபாய் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்கமே. பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. ஏன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிமுக வருமானமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம எத்தனை பேர்த்தோட குடும்பத்தோட பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு உண்டான உதவியை செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நபருக்கு செஞ்சிருக்கோம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த உதவித்தொகை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அறிமுக வருமானமா வருது. அது மட்டும் இல்லாம 2வது ரவுண்ட்ல பார்த்துங்க எந்த அளவுக்கு வரும்னு பெருக்கல் இன்ட்டு 8 மடங்கா போட்டுக்குங்க. 3வது ரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவ்வளவு வாங்குறோமோ இன்ட்டு 64 மடங்கு போடுங்க. நம்மளோட வாங்கக்கூடிய வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே ஒவ்வொரு கால்குலேஷனையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணலாம், அழகா போடலாம் நண்பர்களே. ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுது பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குது நண்பர்களே. அப்ப நம்ம
உதவி அப்படிங்கிறத ஒண்ணு குடுக்கணும்னு நினைக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் நம்மள எந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்த முதல் மாற்றமா காட்டும். பின்பு அது முன்னேற்றமா காட்டும். அதன் பின்பு பொருளாதார சுதந்திரமா மாறும் அப்படிங்கிறத எல்லாரும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லெவல டச் பண்ணும்போது, ஏதாவது அடிஷ்னலா நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்த வெர்ஷனுக்கு நம்ம போகக்கூடிய ஆப்ஷன் எதுல இருக்கு அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம் ப்ரமோட்டர்ல இருக்கு நண்பர்களே. அத அத்தனை பேர்த்துக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மள ஸ்பான்சருக்கு இருக்கு. இதையும் நம்ம கண்டிப்பா செய்வோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம, ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா மேடம் நம்மளோட ப்ராஜெக்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. கண்டிஷன்ஸ் இல்ல அப்படின்னா, அது ஃபுல்ஃபில் ஆகாது. எதுவாக இருந்தாலும் சரி. மக்களுக்காக ஏற்படுத்த திட்டமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா கண்டிஷன் ஒண்ணு இருக்கும்போது தான் எல்லா மக்களும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா ஃபாலோ பண்ணும்போது நினைச்ச மாதிரி எல்லாருமே என்ன பண்ணலாம், பொருளாதார சுதந்திரத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இதுதான் இதுல இந்த ஒரு கண்டிஷனை பார்த்தோம்னாவே உள்ள வந்த அத்தனை பேர்த்துக்கும் பொருளாதார மாற்றம் அல்ல, முன்னேற்றம் அல்ல, பொருளாதார சுதந்திரம் அடைந்தே தீரும் அப்படிங்கிறத இந்த ஒரு கண்டிஷன்ல வச்சே பார்க்கலாம் நண்பர்களே. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்குள்ள போனோம்னாவே கேட்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு 10 ஐடி போடலாமா, ஒரு 20 ஐடி போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போவோம். காரணம் என்ன? நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஒரே நம்பர் வச்சு அத்தனை ஐடியும் நம்மளே போட்டுருவோம். அப்ப என்னாகும் அப்படின்னா, உள்ள வந்த அத்தனை பேரும் இதே வேலையை செய்வாங்க. ஒரு ஐடி மீதி இருக்கிற ஐடி எல்லாம் தூங்க போயிடும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா அந்த வேலை யாரு செய்யறது? அப்ப எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ப்ராஜெக்ட் போன இடம் யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த ஒரு கண்டிஷனை வச்சே நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம தலைமுறையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறது இதை வச்சே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்ல, வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உதவி பெறு தொகையில முதல்ல நம்ம சொல்லணும். சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் உதவி கொடுத்துட்டு உதவி பெறுவதற்காக பொறுமை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, எல்லாத்தையும் சிறப்பா வழி நடத்தக்கூடிய ஒரு வார்த்தையா பொறுமை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அது நம்மள வாழ்க்கையோட இல்லாம பொருளாதார முன்னேற்றத்தையும் வழி நடத்தக்கூடிய வார்த்தையா இந்த இடத்துல பார்க்கலாம். பொறுமையா காத்துட்டு இருக்கும்போது பிரபஞ்சம் நம்மளுக்கு பல மடங்கு அதை கொடுக்க ரெடியா இருக்குங்கிறத அந்த இடத்துல சொல்லணும். அது மட்டும் இல்லாம உதவியை கொடுக்கணும், அதுக்கப்புறம் உதவியை பெறணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். ஸோ ப்ராஜெக்டோட ஒர்க் என்ன, நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அழைச்சிட்டு வந்த நபருக்கு, நம்மளையே நம்பி வந்தவருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத முழுசா அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நம்மளோட திட்டத்துக்குள்ளேயே மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டத்துக்குள்ள அவங்க உள்ள என்ட்ரு ஆனாங்க அப்படின்னா அதனோட முழு பலனை அவங்களா உணர்வாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் பண்றதுக்கு அதிகபட்சம் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிடணும். ஒரு சில காரணங்களை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ஆக்டிவேஷனும் முடிச்சிருவோம். ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் இஷ்யூ அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி நம்மளோட அமௌண்ட் சென்ட் பண்றதுல பேங்க் சர்வர்ல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில காலங்கள் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம் அப்படிங்கிறது சிஸ்டம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அதிகபட்ச நேரங்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம வெறும் 1000 ரூபாய் சென்ட் பண்ணா போதுமா என்ன அழைச்சிட்டு வந்த நபருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நீங்க நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தேவைப்படுது. அப்போ அதுக்கும் சேர்த்து 20 ரூபாய், 1020 ரூபாய் உங்களுக்கு அழைச்சிக்கிட்டு வந்த நண்பருக்கு நம்ம என்ன பண்ணணும், அனுப்பணும் நண்பர்களே. அதே மாதிரி நம்ம ஏதாவது டவுட்டுன்னு வந்துருச்சு, நான் யாருக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழைச்சிட்டு வந்த நபரே முழுசா என்ன பண்ணிடுவாரு, உங்களுக்கு சொல்லிடுவாரு. ஒரு சில காரணங்களில் தேவைப்படும் பட்சத்தில் சேட் பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட வெப்சைட்லயே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வரும்போது சேட் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட நேம் என்ன, உங்களோட மொபைல் நம்பர் என்ன, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவி என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணோன்னா உங்களுக்கு பதில்கள் தேடி உங்களை அலைபேசியிலேயே வந்து சேரும் நண்பர்களே. அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பாட்டுக்கு ரீபர்த் ஐடி 8 வரும்னு சொல்லிட்டீங்க, 64 வரும்னு சொல்லிட்டீங்க, 512 வரும்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அந்த அளவுக்கு மெமரி பவர் இல்லை மேடம், ஒரு சில டைம்ல எனக்கு மறந்து போயிடும், நான் எங்கேயாவது அதை பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா
கண்டிப்பா நண்பர்களே, அது அத்தனையும் நம்மளோட வெப்சைட்லயே டிஸ்ப்ளே ஆகும். அழகா எல்லாரும் அதை பார்க்கலாம் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் இதுக்குள்ள உள்ள என்டர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். நான் என்ன உங்களுக்கு நான் கொடுக்கணும், என்ன அழைச்சிட்டு வந்த நபருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உதவி கொடுக்கறதும் சரி, உதவி பெறுவதும் சரி, எல்லாமே நம்மளோட பேங்க் டிரான்சாக்ஷன்ல தான் பண்ண போறோம். அதனால அது ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக ஜிபே நம்பரும் இல்ல போன்பேல லிங்க் பண்ணியிருக்கிற நம்பர் இல்ல வேற ஏதாவது பேடிஎம் இல்ல வேற ஏதாவது யூபிஐ மெத்தட்ல லிங்க் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் மெத்தடு நம்ம இதுல கொடுக்கும்போது நம்மளோட இந்த உதவி ஸ்டார்ட் ஆகுது நண்பர்களே. அது மட்டும் இல்லாம என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற உதவி திரும்ப கிடைக்காது. காரணம் என்னன்னா, அந்த அந்த கொடுத்த தொகை திரும்ப கிடைக்காது. ஆனா அதை தாண்டி 153 மடங்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, பிரபஞ்சம் திருப்பி கொடுக்குது நண்பர்களே. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கண்டிஷனா நம்மளோட சிஸ்டம் வைக்குது. ஓகே மேடம், ரொம்ப அழகா இருக்கு ப்ராஜெக்ட். கண்டிப்பா என்னோட பொருளாதாரம் கண்டிப்பா முதல்ல வந்து என்னவா தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சங்கள் மாற்றமா தெரியும். ஏன்னா நான் இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராஜெக்ட்ல எதுவுமே தெரியாம போயிட்டு இருந்திருக்கோம். ஆனா இதுக்குள்ள வந்த செகண்டே உங்களுக்கு மாற்றங்கள் ஒரு சில இடத்துல கண்ணுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணும்போது அது முன்னேற்றமா மாறும். முழுசா உணரும் போது உங்களோட பொருளாதார சுதந்திரமா அது மாறும். அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் நம்மளை அழைச்சிட்டு போகும் நண்பர்களே. அப்ப நீங்க இப்போவே முடிவெடுத்த அத்தனை புது நபர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்க அழைச்சுக்கிட்டு வந்த நபருக்கு நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, உங்களோட நேமை சொல்லணும். பேங்க் பாஸ்புக்ல எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தெளிவா டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களோட மொபைல் நம்பர் அது லைவ்ல இருக்கணும், அதையும் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஜிபே, போன்பே, பேடிஎம் இதுல ஏதோ ஒண்ணுதான் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பரை மட்டும் ஜிபேல மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க. இல்ல 3 மெத்தட்லயுமே இருக்கு அப்படின்னா 3லயுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுங்க. மற்றபடி அவர் எல்லாமே என்ன பண்ணிடுவாரு, உங்களுக்கு பார்த்து அழகா ரிஜிஸ்டர் பண்ணி தருவாரு நண்பர்களே. அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 20 ரூபாயும் உதவித்தொகையான 1000 ரூபாயும் சேர்த்து 1020 ரூபாயா நீங்க ஸ்பான்சருக்கு அனுப்பும்போது, உங்களை அழைச்சிட்டு வந்த நபருக்கு அனுப்பும்போது உங்களோட பொருளாதாரத்தோட முதல் படிய அவர் உங்களுக்கு எடுத்து வைப்பார் நண்பர்களே. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு சாம்பிள். என்னன்னா நான் 1000 ரூபாய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதையும் யாருக்கு அந்த உதவி கொடுக்கணும் அப்படிங்கறத சிஸ்டம் காட்டிரும். நம்ம சொன்னோம் முகம் தெரியாத நபர் தான் சொன்னமே தவிர அவரோட பேரு, அவரோட மொபைல் நம்பர் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம உதவியை அனுப்ப முடியும். அப்ப அத சிஸ்டத்தை அழகா நம்மளுக்கு காட்டிற நண்பர்களே. அப்ப நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஒரு டைம் அவங்களுக்கு கண்டிப்பா கம்பல்சரி கால் பண்ணணும். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு நான் மனசார 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், நீங்களும் பெறுவதற்கு ரெடியா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஜிபே மெத்தடோ இல்ல போன்பேவோ இல்ல பேடிஎம்மோ அதுல போயிட்டு 1000 ரூபாய் உதவித்தொகையை போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் 4 டீட்டெயில்ஸ் அனுப்ப போறோம். என்னன்னா யாருகிட்ட இருந்து அனுப்ப போறோம் அப்படிங்கறதுல யாரு அப்படின்னு வெறும் பேரை சொன்னா நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஐடியும் சொல்றோம், அதுக்கு ஃபாலோ பண்ணி நம்மளோட பேரையும் போடுறோம். அதே மாதிரி யாருக்கு அனுப்புறோமோ அவரோட ஐடியும் போடுறோம், அவரோட நேமையும் போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் நம்ம சென்ட் கொடுக்குறோம். சென்ட் கொடுத்ததையும் பாத்தீங்க அப்படின்னா 3வது ஆப்ஷன் நம்ம யாருக்கு அனுப்பிச்சோமோ அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே காட்டும். அந்த இடத்துல அவர் அப்ரூவ்டும் கொடுத்துட்டாருன்னா நம்மளோட முதல் படி டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிரும் நண்பர்களே. அப்ப எப்படா நம்மளோட பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்கு நம்மளோட ஸ்பான்சர் ரிஜிஸ்டர் பண்ணி தருவாருன்னு சொல்லிட்டு உள்ள வந்த அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு தெளிவா தெரியுது நண்பர்களே. அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம எந்த வேலை எடுத்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, முடிவு பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் அவங்கவங்க கையில தான் கொடுத்துருக்கு. இதே பக்கத்து வீட்டுக்காரரையோ இல்ல எதிர்த்த வீட்டுக்காரரையோ கேட்டுட்டு முடிவு பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். காரணம் என்னன்னா இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்தை மாற்றுறதுக்கு வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அது உங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க அழைச்சிக்கிட்டு வந்த நபருக்கு முதல்ல சொல்லணும், சரி எனக்கு இந்த வாய்ப்பை இந்த இடத்துல இந்த டைம்ல எனக்கு கொடுத்ததுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட உதவித்தொகையான 1020 ரூபாயும் அனுப்பிச்சுட்டு மேடம் சொன்ன அத்தனை டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்.
காலையில் 6 மணிக்கு வெப்சைட் ஓப்பன் ஆனதையும் என்னோட பொருளாதார சுதந்திரத்தை முதல் படியான எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சதுக்கு இன்னொரு டைம் நன்றியை சொல்லிட்டு நான் இதில் முழு மனசோட என்னோட வெற்றி பயணம் இதில் இருந்து தான் தொடங்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட வெற்றி பயணம் மட்டுமல்ல, என்னை நம்பி நாளைக்கு வரக்கூடிய அத்தனை பேர்த்தோட வெற்றி பயணமும் பொருளாதார சுதந்திரமும் இங்கே தான் இருக்கு அப்படின்னு, இந்த ப்ராஜெக்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் உஷாராணியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஸோ இதுவரைக்கும் பொறுமையாக எவ்வளோ நேரங்கள் இருந்தாலும் எத்தனை வேலைகள் இருந்தாலும் அத்தனையும் பொருட்படுத்தாம இதுதான் நம்மளோட வாழ்க்கையை மாற்ற போகுது, நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஜெயித்தே காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து இதுவரைக்கும் பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் காத்திருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். சொல்லுங்க சார். டக்குன்னு கேளுங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே சார்.